كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت عيضوا بحكم نيابتي عن حكمكم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உயர்ந்த ரமலானுடைய சங்கையான மாதத்தில் அதனுடைய நிறைவான இந்த நல்ல ஜும்மாவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். புனிதமான ரமலானினுடைய முதல் ஜும்மாவை தொடங்கியது போன்று இருந்த நமக்கெல்லாம் அதனுடைய நிறைவான ஜும்மாவை அணுகுகிற விரைந்து செல்கிற நாட்களாக இந்த ரமலான் நம்மை மிகவும் விரைவாகவே அது நம்மை ஆறத் தழுவி நிறைவு பகுதியில் கொண்டு நம்மை நிறுத்தியிருக்கிறது. காலமெல்லாம் ரமலானாகி விடாதா என்று ஏங்கி தவித்த பெருமக்களினுடைய அந்த அபிலாஷைகள் போன்று யதார்த்தத்தில் ரமலானினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்ட என் மக்கள் அத்தகைய பிரார்த்தனைக்கு மாத்திரமே தனது நாவுகளை அசைத்துக் கொள்வார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், களை கட்டுகிற வியாபார ஸ்தாபனங்கள் கூட்ட நெரிசல்களால் நிறைந்து வழிந்து கல்லாவெல்லாம் சல்லிகளாக காசுகளாக நிறைத்து கொண்டிருந்த நாட்கள் கடக்கிற பொழுது எப்படி அதனுடைய முதலாளிகள், பணி செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் இத்தோடு நின்றுவிடப் போகிறது என்று வருத்தம் கொள்வார்களோ, இனிமேல் இன்னொரு கூட்டம் அடுத்த ஆண்டுதான் இது மாதிரி கூடும் என்று நினைக்கிற பொழுது அந்த வியாபாரிகளின் உள்ளங்களில் இனி ஒரு ஆண்டு காத்து கிடக்க வேண்டுமே இத்தகைய கூட்டத்திற்கும் இத்தகைய வருவாய்க்கும் என்று எப்படி அவர்களுடைய மனங்கள் முடிய போகிறதே, ஒரு ஆண்டினுடைய வரவு இந்த ஆண்டு எவ்வளவு வந்திருக்கிறது, கடந்த ஆண்டு எவ்வளவு கிடைத்தது என்று அசை போட்டு பார்ப்பார்களோ, அதைவிட மேலாக இதுவாவது
நஷ்டங்கள் வருகிற பொழுது அதை ஈடுகட்டு செய்து கொள்வதற்காக பல்வேறு வழிகளும் சூழல்களும் ஏதாவது ஒரு வகையில் அமைத்துக் கொள்ள முடியும் என்று இருக்கிற இந்த உலக நிலையில் நாளை மறுமை நிலை நன்மையற்று போனால் நமது வாழ்வுகள் மறுமையில் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாகிவிடுமே என்று பயந்த அந்த மேன்மக்கள் காலமெல்லாம் ரமதானாகிவிடாதா என்று ஆசை கொண்டார்கள். உலகத்தின் அற்பமான சுகங்களுக்கு ஆசை கொள்கிற இந்த மக்களை போன்று அந்த மேன்மக்கள் ரமதானாக ஆகிவிட்டால் 1க்கு 70 மடங்கு நன்மைகளை அள்ளி தந்ததே. நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களுக்கும் இறை சமூகத்தில் தனி அங்கீகாரம் கிடைத்ததே. நமது நாவுகள் கட்டுப்பட்டும் மட்டுப்பட்டும் கிடந்ததே. தேவையற்றவைகளை உச்சரித்து விடாமல் நோன்பு எவ்வளவு மிக நேர்த்தியாக நம்மை அரவணைத்து பாதுகாத்துக் கொண்டது. கண்களும் கூட காதுகளும் கூட தன்னுடைய படைப்பின் நோக்கத்தை சரியாக வெளிப்படுத்தியதே. அழகான முறையில் அருள்மறை குர்ஆனை அனுதினமும் ஓதுகிற பாக்கியமோ அல்லது செவிமடுக்கிற பாக்கியமோ நமக்கெல்லாம் அருமையாக அமைத்து கொடுத்ததே இந்த நோன்பு. இரவு தொழுகை என்ற ஒன்று இருப்பதே ரமதானில் தான் பலர்களுக்கு தெரிகிற விதத்தில் இரவெல்லாம் தொழுகிற நற்பாக்கியங்களை இந்த ரமதான் நமக்கு மிக லேசாக அமைத்து கொடுத்ததே. எப்படியெல்லாம் நம்மை ஆறத் தழுவியது என்று அவர்கள் நினைத்து நினைத்து புலகாங்கிதம் அடைவார்கள். அந்த ரமலான் இப்பொழுது நம்மை விட்டும் விடைபெறுவதற்கான நிறைவு பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த வண்டியை விட்டால் இதற்கு பின்னால் அடுத்த ஆண்டுதான் அந்த வண்டி வரும். அப்படி தவிக்கிற ஒரு சூழல் என்று ஒன்றை வைத்துக் கொள்வோமே. சண்டைகள் நடைபெறுகிற நாடுகளில் இருந்து இறுதியாக ஒரு விமானம் அங்கிருந்து வெளியேற இருக்கிறது, செல்பவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வருமேயானால் உக்கிரமமான சண்டை துவங்க போகிறது. இறுதியாக வெளியேறுகிற விமானம் இந்த ஒன்றுதான். இதற்கு பின்பு அடுத்த ஆண்டுதான் அடுத்த விமானம் என்று ஒன்றை வைத்துக் கொண்டால், சிந்தனையில் எடுத்துக் கொண்டால், அந்த விமானத்தில் ஏறுவதற்கான போட்டிகள் எப்படி அமைந்து கொள்ளுமோ அது மாதிரி இப்ப போர்ட்ல வந்து வண்டி நிக்கிற மாதிரி ஏர்போர்ட்ல வந்து விமானம் நின்றுடுச்சு. இப்படி இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு சூழலை நாம் கவனத்தில் கொண்டால் அதற்கு எப்படி போட்டிகள் ஏற்பட்டு விடுமோ அது மாதிரி இப்பொழுது இறை சமூகத்திற்கு செல்வதற்காக ரமலான் என்கின்ற விமானம் தயாராக இருக்கிறது. இது இப்பொழுது பறக்க தயாராக இருக்கிறது. இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் அது நம்மை விட்டும் விடை பெற்றுவிடும். அது நம்மை சுமந்து செல்ல தயாராக இருக்கிறது. ஆனால் ஏறுவதற்கு தேவை சொன்னார்கள். அது உங்களுக்கு இறை சமூகத்தில் உங்களை குறித்து நல்ல சாட்சிகளை சொல்ல அல்லது உங்கள் என்றார்கள். அது எது நிதர்சனமோ அதை இறை சமூகத்தில் சமர்ப்பித்து விடும். நாம் ரமலானை எப்படி பயன்படுத்தினோம் என்று சிந்திக்க கடமைப்படுகிறோம். எது எப்படியோ இறை சமூகத்திற்கு சென்றால் அங்கு நீதி விசாரணை உண்டு என்று இறைமறை சொல்லி காட்டும். இறை சமூகத்தில் நடக்கிற அந்த நீதி விசாரணை கொஞ்சமும் அநீதமாக அமையாது என்று இறைமறை மிக தெளிவோடு சொல்லி காட்டும். பயன்படுத்திய நமக்கு தெரியும் ரமலானை எப்படி பயன்படுத்தினோம் என்று. இறைமறை குர்ஆன் சூரா அல் அன்பியாவினுடைய 47வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வநதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. மறுமை நாளுக்காக அந்த நாளிலே நீதியான அந்த தராசு ஒன்று நிறுவப்படும். ஃபலா துظلم نفس شيئا. எந்த ஒரு ஆத்மாவும் அநீதம் இழைக்கப்படாது. وإن كان مثقال حبة من خردل. கடுகின் வித்தின் அளவு சிறிதாக இருந்தாலும் சரியே,
அதைனா பிஹா, நீங்கள் செய்தவற்றில் அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, சரியோ தவறோ அவைகள் அனைத்தும், அது ஒரு சிறு துளியானாலும் சரி, அதையும் அதற்குள்ளால் கொண்டு வைக்கப்படும். இந்த உலகத்தில் வழிந்து ஓடுகிற ஒன்றுக்கு வேண்டுமானால் ஊத்துவதில் சற்று கூடுதல் குறைவு ஏற்படலாம். துல்லியமாக இடை போடுகிற தங்க கடைகளிலும், துல்லியமாக இடை போடுகிற வைரக் கடைகளிலும், அதன் ஸ்தாபனங்களிலும் அதற்கென்று தராசுகள் தனியாக இருக்கிறது. கூண்டுக்குள்ளால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காற்றுகளின் வேகங்கள் கூட அதனுடைய தரத்தில் சற்று கொஞ்சத்தை கூட்டி காட்டிவிடக் கூடாது என்பதற்காகவோ அல்லது குறைத்துவிடக் கூடாது என்பதற்காகவோ, அந்த அளவு தராசில் சரியாக தெரிய வேண்டும் என்பதற்காக அவைகள் எல்லாம் காற்று புகாத அளவு அடைக்கப்பட்டு உள்ளே வைத்து மூடியதின் பின்புதான் இடை போடப்படுகிறது. இது இந்த உலகத்தின் இடைகள் என்றால், அப்பொழுதுதான் அது துல்லியமாக தன் இடையை காட்டும் என்றால், இறை சமூகத்தின் இடைகள் மிக நேர்த்தியாகவே முன்னின்று காட்டப்படும். இதுதான் உங்களுக்குரியது என்று. வகஃபா பினா ஹாசிபின், அல்லாஹ் சொல்வான், அதுவே போதும் உங்களுடைய எடை, உங்களுடைய கணக்குக்கு. அப்படி அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான். வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், அந்த நாளில் நிறுவப்படும் என்பது சத்தியம், அனைத்தும் நெருக்கப்படும் என்பது சத்தியம், எதுவும் விடப்படாது. அல்லாஹ் சொல்கிறான். இறைமறை குர்ஆன் எந்த ஒன்றை சொன்னதோ அவைகள் இந்த உலகத்திலேயே நிதர்சனமாகிற பொழுது நாளை மறுமையில் சாத்தியத்தை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தின் அற்பமான ஒவ்வொன்றையும் இறை முன்னிறுத்துகிற அந்த அத்தாட்சிகள் இருக்கிறது. அந்த அத்தாட்சிகளை எல்லாம் முன்னிறுத்தி அல்லாஹ் கேட்பான் இந்த அடியார்களிடத்தில், இவைகள் எல்லாம் பொய் என்றால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள் என்பான். வானங்களை வடிவமைத்து கடல்களில் பேதங்களை உருவாக்கி காட்டி இப்படி பல விசித்திரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து, இவைகளில் எது இறைபுறமிருந்து வந்ததில்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியும் என்று அல்லாஹ் சவால் விடுவான். இந்த இறைமறை சொல்லுகிற எல்லா விஷயங்களும், அத்தனை தத்துவங்களும், அத்தனை விஷயங்களும் நிதர்சனமாக இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சூழல், தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற அத்தாட்சி ஏகத்துவத்தை முன்னிறுத்துகிற அதே வேளையில் இறைமறை சொல்லுகிற எந்த ஒன்றும் பொய்த்து போகாது என்று இறைவன் முன்னிறுத்துவான். இறைமறை சொன்னதில் எந்த ஒன்றும் சோடை போகாது என்று அல்லாஹ் முன்னிறுத்துவான். இறைமறை சொன்ன ஒன்றில் எந்த மாற்றங்களும் நிகழாது என்று அல்லாஹ் நிரூபித்து காட்டுவான். இந்த உலகத்திலேயே இறைமறை சொல்லுகிற செய்திகளை யாரும் பொய்த்துவிட முடியாது என்றால், இது சார்ந்து சொல்லுகிற செய்திகள் நாளை மறுமையில் நடைபெறுமா என்று நீங்கள் சிந்தனை செய்து விடாதீர்கள், நிகழ்ந்தே தீரும் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வான். வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக், அந்த நாளில் தராசு நிறுவப்படுவது என்பது சத்தியமானது. ஃபமன் தகுலத் மவாஸீனு, யாரினுடைய அந்த நன்மை தட்டுகள் கனத்து போய்விடுமோ, ஃபஉலாயிக் ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நன்மை தட்டு லேசாகி அவைகள் மேலோங்கி நின்று தீமை தட்டுகள் கனத்து முருகி விடுமோ, ஃபஉலாயிகல் லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து கொண்டவர்கள், நஷ்டமடைந்து போனவர்கள் அவர்கள்தான். பிமா கானு பி ஆயாத்தினா யதுலிமூன் என்று அல்லாஹ் சொல்வான். அவர்கள் அநியாயம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுவான். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நாளை மறுமையில் மீசானுக்கு 2 தராசுகள் இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். லவ்வுதிஅ இஹ்தாஹுமா, அதன் பிரம்மாண்டத்தை குறித்து பதிவு செய்கிறார்கள். அந்த ஒரு தட்டில் மாத்திரம் 7 வானங்களையும் 7 பூமிகளையும் வைத்தாலும்
அதற்குள்ளால் இருக்கிற அத்தனையும் சேர்த்து வைத்தாலும் லவசிஅஹு, அது அவைகளை எல்லாம் விசாலமாகவே உள்வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். கற்பனையில் கூட நாம் அதை குறித்து சிந்தனை செய்து பார்க்க முடியாது, அவ்வளவு விரிவானதா என்று. ஆம், நாளை மறுமை என்பது அல்லாஹ்வுடைய சமூகத்தில் எந்த ஒன்றையும் விடாது தீர்ப்பளிக்க வேண்டிய பகுதி என்பதால் அதன் பிரம்மாண்டங்களும் நமது சிந்தனைகளுக்குள்ளால் அகப்பட முடியாத ஒன்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ், சஹாபிகள் இந்த மீசானை குறித்து நாளை மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் ஒன்று விடாது நிறுக்கப்படும் என்று இறைமறை சொல்லுகிற வார்த்தைகளையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிற போதனைகளையும் உள்வாங்கியதின் விளைவு அவர்கள் உள்ளத்தில் எத்தகைய பயத்தை உருவாக்கி கொடுத்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகை தருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னலி மம்லூக்கை, எனக்கு என்கிட்ட 2 அடிமைகள் இருக்கிறாங்க. யக்திபூனனி, பொய், வாய் திறந்தா பொய்ங்கிற மாதிரி பொய். வயஹூனூனனி, எனக்கு அவர்கள் மாறு செய்கிறார்கள், எனக்கு துரோகம் செய்யறாங்க. வயஅஸூனனி, 2 பேரும் எனக்கு ரொம்பவே மாறு செய்யறாங்க. நான் ஒன்று சொன்னா அவங்க வேற ஒண்ணு செய்யறாங்க. இப்படி ஏடாகூடமாக நடந்து கொள்கிறார்கள், பேசினால் பொய் பேசுகிறார்கள், எனக்கு துரோகம் செய்கிறார்கள், எனக்கு மாறு செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் குற்றச்சாட்டை பெருமானாரின் சமூகத்தில் முன்வைத்துகிறார்கள். எனவே வஅஷ்துமஹும் வஅத்ரிபஹும், நான் அவர்களை அடிக்கிறேன், திட்டுகிறேன். இப்படி நடந்தா யாரு பார்த்து கொண்டிருப்பார்கள்? ஏதோ ஒரு தடவை மாறு செஞ்சா பரவாயில்லை, ஒரு தடவை பொய் சொன்னா பரவாயில்லை, எப்ப பார்த்தாலும் பொய், எப்ப பார்த்தாலும் மாறு செய்யறது. நம்ம கடையில இப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, எப்படி அவரை வச்சு கடையை கொண்டு போக முடியும்? நம்ம நிறுவனத்தை எப்படி நடத்த முடியும்? அந்த மாதிரி அவர் என்கிட்ட அப்பெல்லாம் அடிமை இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் அடிமைகள் உரிமையிடப்பட்டார்கள், முற்றிலுமாக அடிமை என்ற ஒரு தலையை கூடாது என்கின்ற நிலைகள் அமைந்தது எல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள். இப்படி என்னிடத்தில் 2 அடிமைகள் இருக்கிறார்கள். ஃபகைஃப அன மின்ஹும், அந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்டார்கள், ஃபகைஃப அன மின்ஹும், அவர்கள் விஷயத்தில் என் நிலை எப்படி அமையும் என்றார்கள். இப்படியெல்லாம் மாறு செய்றாங்க, அதனால நான் திட்டுறேன், அதனால நான் அடிக்கிறேன், இதை குறித்து என் நிலை நாளை மறுமையில் எப்படி அமையும் என்று பயத்தோடு அந்த சஹாபி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான யௌமுல் கியாமா, நாளை மறுமை வந்துடுச்சுன்னா, யஹ்சிபு மா ஹானூக வ ஆசூக வ கதபூக வ இகாபுக், அவர்கள் சொன்ன பொய், அவர்கள் செய்த மோசடி, அவர்கள் செய்த மாறுதல்கள் எல்லாம் ஒன்றில் நெருக்கப்படும், எல்லாம் ஒன்றில் நெருக்கப்படும். வயகாபுக இய்யாஹும், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எந்த தண்டனையை வழங்கினீர்களோ, எதற்காக அந்த தண்டிப்பை நீங்கள் கொடுத்தீர்களோ, அதை மற்றொன்றில் நெருக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதை மற்றொன்றில் நெருக்கப்படும். ஒரு தட்டில் உன் அடிமைகள் செய்த துரோகங்கள், பொய்கள், இவைகள் எல்லாம் ஒரு தட்டில். இன்னும் ஒன்று, அவைகளுக்காக நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட், தண்டனை இருக்கிறதே, அது இன்னும் ஒரு தட்டில் நெருக்கப்படும். ஃபஇன் கான இகாபுக் இய்யாஹும், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் நடந்து கொண்ட அந்த தண்டனைகள் பிகத்ரி ذுனூபிஹிம், அவர்கள் செய்த குற்றத்தின் அளவுக்கு மாத்திரமே அமைந்திருக்கும் என்றால் மிகச் சரியாக இறைவன் பார்ப்பான். இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை சரிதானா என்று இறை சமூகத்தில் அளவீடு செய்யப்படும், சரியாக அமையும் என்றால் கான கஃபாஃபன் லக வலா அலைக, அதை அல்லாஹ் சரியாக நடந்திருக்குன்னு முடிவு செஞ்சு உனக்கு பாதகம் இல்லாத தீர்வை கொடுத்து விடுவான். ஆனால் நீங்கள் கொடுத்த தண்டனை அவர்கள் செய்த குற்றத்தின் அளவுக்கு இல்லாது குறைவாகவே இருக்கும் என்றால் கான ஃபضலன் லக, உங்களுக்கு அது சிறப்பாக அமைந்துவிடும்.
உங்களுக்கு வெகுமதி அதற்காக வழங்கப்படும். வயின்கான யகாபுக இய்யாஹும் ஃபௌக ذுனூபிஹிம், அவர்கள் செய்த குற்றத்தை விட அதிகப்படியான தண்டனையை நீங்கள் கொடுத்திருந்தால் யக்தஸலஹும் மின்கல் ஃபضல், உங்க கிட்ட இருந்து உள்ள நலவுகள் எடுத்து அவருக்கு வழங்கப்பட்டுவிடும், அது அவருக்கு சாதகமாக போய்விடும். அப்படின்னு உடனே அந்த தோழர் அப்படியே கலக்கிறார்கள். எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு போய்விடுமோ, அல்லது அநியாயமாக நாங்கள் அங்கே இங்கே நடந்து கொண்ட அநீதத்திற்கு தண்டிப்பின் காரணம் அப்படி நடந்து விடுமோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழுது கொண்டிருக்க இந்த வாசகத்தை ஓதினார்கள். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ என்று இறைமறை வேதம் சொல்கிற இந்த இங்கிதமான யதார்த்த வார்த்தையை முன் சொல்லிய பொழுது ஒரு கடுகின் வித்தளவானாலும் கொண்டு நிறுத்தப்படும் என்று சொன்னதை கேட்டு அந்த தோழர் அப்படி அதிர்ந்து போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மா அஜிதுலி வலஹா உலாஇ ஷைஅன் கைரம் மின் முஃபாரகத்திஹிம், சிந்தனை செய்து பார்க்கையில் ஒன்று நன்றாக புலப்படுகிறது, இவர்களை நாம் வைத்துக் கொண்டிருப்பதை விட இவர்களை நான் விட்டு விடுவது நல்லது. அஷ்ஹிதுக, நாயகமே உங்களை நான் இப்பொழுது சாட்சியாக ஆக்குகிறேன், அன்னஹும் குல்லுஹும் அஹ்ரார், இதற்கு பின்பு அவர்கள் யாரும் என் அடிமைகள் கிடையாது, அனைவர்களையும் நான் உரிமை விட்டு விடுகிறேன், நாளை மறுமையில் இறை சமூகத்தில் என்னால் இதற்கு பதில் சொல்ல முடியாது என்று பயந்து போனார்கள். ஒரு வார்த்தைகளானாலும் மிக தெளிவோடு பயன்படுத்த வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். இன்று இவை இவ்வளவு பயங்கரமான ஒரு செய்தியாக பெருமானார் முன்னிறுத்துகிறார்கள். சஹாபிகள் அதை ஆம் உண்மைத்தான், சத்தியம்தான், நாளை மறுமையில் நான் எப்படி ஈடேற்றம் பெறுவேன் என்று பயந்து போனார்கள். எப்படி நம்ம இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் நின்று கொண்டிருக்கிற பொழுது ஆயிஷா நாயகி பின்னால நிக்கிறாங்க, திரைக்கு பின்னால் நிக்கிறாங்க. அங்கேந்து வந்த ஒருத்தன் பெருமானாரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கன்னா, உங்க மேல சாபம் உண்டாகட்டும் என்றான். பெருமானாரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கன், அஸ்ஸலாமு அலைக்க மாதிரி அந்த தோரணை அமையும், அந்த போங்கு அமையும். பொதுவாகவே கேவலமான சிந்தனை உடையவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னா உங்களின் மீது சாபம் கேடு உண்டாகட்டும் அப்படின்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தோடு பதில் உரைத்தார்கள். இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக, நெறியூட்டுவதற்காக சொன்னார்கள். வ அலைக் என்று முடித்து விட்டார்கள். வ அலைக் என்று முடித்து விட்டார்கள். தன் கணவர், அதுவும் அல்லாஹ்வின் தூதர் முன்னின்று ஒருவன் இப்படி ஒரு வார்த்தையை அபாண்டமாக மொழிகிறானே என்று அப்படியே கொதித்து போன நுட்பத்தின் வடிவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அலைக்க சாமு வல் லஅனா, உன் மீது கேடும் சாபமும் உண்டாகட்டும் என்று கொதித்து போய் சொல்லிவிட்டார்கள். இவன் சொன்னான் அஸ்ஸலாமு அலைக்க என்று, முன்னிற்பவன் கேடு உண்டாகட்டும் அப்படின்னா நாசம் உண்டாகட்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். பெருமானாரின் முகவிதானத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை, கோபம் கொப்பளிக்கவில்லை, ஆத்திரம் பொங்கி வழியவில்லை, ரோஷங்கள் வந்து புகவில்லை. அலைக் என்று சாதாரணமாக சொல்கிறார்கள். பின்னால் இருந்து தன் மனைவி, தன் கணவன் நம்மை குறித்துத்தான் அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள், நம்மை குறித்துத்தான் ரோஷப்படுகிறார்கள், நம்மை குறித்துத்தான் கோபப்படுகிறார்கள். வார்த்தைகள் மாத்திரம் இப்படி வந்தது. அலைக்க சாமு வல்லானா, உன் மீது சாபமும் உன் மீது கேடும் உண்டாகட்டும் என்று இரு வார்த்தை பயன்படுத்தி விட்டார்கள். ஒரு வார்த்தைக்கு பதிலாக இரு வார்த்தை பயன்படுத்தி விட்டார்கள். என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முக விதானத்தில் மாற்றம் தென்படுகிறது. திட்டியவன் இருக்க அவனுக்காக முகத்தில் மாற்றம் தென்படவில்லை. அதற்கு பதிலுரைத்தார்கள். பதில் சற்று இரண்டு வார்த்தையாக வெளிவந்து விட்டது. சட்டென்று திரும்பினார்கள். மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷா கொஞ்சம் தாமதிக்க வேண்டும் என்றார்கள். ஏன் இந்த ரோஷம், ஏன் இந்த கோபம், ஏன் இந்த ஆக்ரோஷம்,
மஹ்லன் யா ஆயிஷா, ஆயிஷா என்ன நீங்க நிதானப்படுங்க, என்ன நீங்க இப்படி சட்டுன்னு அப்படின்னு திரும்பி கேட்டுட்டு, யா ரசூலல்லாஹ் அவன் சொன்ன வார்த்தை தெரியாதா என்று கேட்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவன் என்ன சொன்னான்னு தெரியாதா? ஒரு சமயம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டானுங்கிற மாதிரி அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு தெரியாதா? இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான், சும்மா இருக்க சொல்றீங்களான்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தோடு சொன்னார்கள், ஆயிஷா நான் என்ன பதில் சொன்னேன் என்று நீ செவிமடுக்கவில்லையா என்றார்கள். நான் என்ன சொன்னேன் என்று நீ செவிமடுக்கவில்லையா? வா அலைக், அவன் என் மீது வீசினான், அதற்கு நான் பொருத்தமானவன் இல்லை என்கின்ற பொழுது வா அலைக், அது உன் மீது உண்டாகட்டும், முடித்து விட்டேனே. அவன் அஸ்ஸாமு அலைக்க என்று 2 வார்த்தைகளை சொன்னான், 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அஸ்ஸாம் என்ற ஒரு வார்த்தை, அலைக்கு என்ற ஒரு வார்த்தை. நான் வா அலைக்க சாம் என்று சொல்ல முடியும், உன் மீது அது உண்டாகட்டும் என்று சொல்ல முடியும். ஆனால் வார்த்தைகளில் கூட 2 வார்த்தைகளை பயன்படுத்தாமல் வா அலைக் என்று நான் முடித்து விட்டேன். யாரிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைப்போமோ அவனுக்கு தெரியும் தானே எதுவென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். வார்த்தைகளை 2ஆக பயன்படுத்துவர் என் மீது. இன்று நமது வாழ்க்கையை சற்று இந்த ஹதீஸோடு சீர்தூக்கி பார்த்தால், என்னடா முறைக்கிற என்று வார்த்தையை சேர்த்தே பயன்படுத்துகிறோம். அவன் முறைக்கிறான், ஆனால் நமது வார்த்தை என்னடா முறைக்கிற என்று சேர்த்து பயன்படுத்துகிறோம். கண்ணால் பார்ப்பது முறைப்பு, அதையும் பார்த்துவிட்டு வாயாலும் என்னடா முறைக்கிற என்று கேட்கிறோம். ஒருவன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைகளை உள்வாங்க திராணி இல்லாமல் நாம் அவனை குறித்து வசைபாடுகிறோம். அவன் தகப்பனார் தாய்களை இழுத்து நாம் வம்பிழுக்கிறோம். ஒருவன் லேசாக இடித்து விட்டால் நமது பலத்தால் அவனை இன்னும் ஒரு தள்ளு தள்ளுகிறோம். இப்படி நடவடிக்கைகளில் எல்லாம் ஒருவன் நமக்கு செய்வதை அதுக்கு பிரதியாக செய்கிற பொழுது அதைவிட குறைந்து இருந்தால் பரவாயில்லை, மாறாக அதைவிட கூடி விடுமையானால் இந்த அநியாயம் செய்தவன் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் நமது நன்மைகளில் போட்டி போட வருவான். நம்மிடம் இருப்பதை குறைவு, எப்படி நாம் அங்கே கொடுக்க முடியும்? எல்லாம் கொடுத்ததின் பின்பும் கூட இந்த உலகத்தில் இப்படி வம்பாவே நடந்திருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, தன்னை வார்த்தைகளையும் கட்டுப்படுத்த முடியாது, செயல்களையும் கட்டுப்படுத்த முடியாது. அவன் லேசா ஒரு தள்ளு தள்ளி இருப்பான், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும், இவன் போட்டு ரணகலமாக்கி விட்டுருவான், ரத்தம் வந்துடும், அப்படிலாம் ஆக்கி விட்டுருவான். இது குறித்தும் நாளை விசாரிக்கப்படும். நாளை இறை சமூகத்தில் ஒவ்வொன்றும் முன்னிறுத்தப்படும். இறை சமூகத்தில் அத்தனையும் வரும். அவன் வந்து குற்றவாளியாகவே இருக்கட்டும், ஆனால் அவன் செய்தவைகளுக்குண்டானது அதற்கு கீழால் உங்களது குற்ற தண்டனை அமைந்து விட்டால் பரவாயில்லை. இல்லை என்றால் நாளை மறுமையில் இறை சமூகத்தில் இவைகளை குறித்து சரியான தீர்வு அல்லாஹ் வழங்குவானே என்று பயம் கொண்டார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவேதான் வழிகள் அமையுமா என்று தேடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை புடம் போட்ட தங்கங்களாக மாற்றினார்கள். சஹாபிகள் எல்லாம் தன்னை தக்க வைத்துக் கொண்டார்கள், பக்குவப்படுத்திக் கொண்டார்கள். இருக்கிற அமல்களை பாதுகாப்பதற்கான வழிகள் அமையுமா என்று யோசனை செய்து கொண்டார்கள். இதை தாண்டி நாளை மறுமையிலும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இறை சமூகத்தில் இத்தகைய சந்தர்ப்பங்களில் இருந்து ஏதாவது ஈடற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்தார்கள். அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினிடத்தில் தன்னை 10 ஆண்டுகள் அர்ப்பணித்தவர்கள். 10 ஆண்டுகள் அர்ப்பணித்த அந்த பெருமகனார் ரசூலுல்லாஹுவோடையே இருக்கிறாங்க. எவ்வளவு நன்மைகளை கொள்ளை கொண்டிருப்பார்கள். பெருமானாருக்கு பணிவிடை செய்தல் என்பது எவ்வளவு பாக்கியமானது. அவ்வளவு நன்மைகளையும் உள்வாங்கிக் கொண்ட அந்த பெருமகனார் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நாளைக்கு மறுமையில சிபாரிசு செய்வீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு நீங்க பரிந்துரை செய்வீங்களான்னு கேட்டாங்க.
10 ஆண்டுகள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஒரு 10 ஆண்டுகள் ஒரு ஒருவரிடத்தில் அவர் முற்றிலுமான பணியாளராக இருந்தால் பெரும் பதவிகளை பெற்றுக் கொள்கிறார், பெரும் பொருள் குவியல்களை சேகரித்துக் கொள்கிறார். என் பெருமானாரிடத்தில் சேர்ந்திருந்தால் அங்கு இருப்பது தானே கிடைக்கும், அங்கு இருப்பதெல்லாம் நன்மைகள் தானே, அத்தனை நன்மைகளையும் உள்வாங்குகிற அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதிகாரம் பெற்றிருந்தும் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய சமூகத்தின் மீது பயம். இவ்வளவு நன்மைகள் இருந்தும் கூட என் ரப்பு கிட்ட நான் ஈடேற்றம் பெற்றுவானான்னு பயந்தாங்க. அதனால கேட்டாங்க, எனக்கு சிபாரிசு செய்வீங்களா யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன ஃபாயிலும் செய்யறேன் அப்படின்னாங்க. ஏன் 10 ஆண்டுகள் தாங்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும் போது அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். விளையாட்டு பருவத்தில் பெருமானாரோடு என்றால் எப்படி இருந்திருக்கும் இந்த வாழ்க்கை. தன் வாலிபத்தை தொடுகிற பொழுது என் பெருமானாரின் அரவணைப்பின் நிழல்களில் அல்லவா தொட்டிருக்கிறது. கொஞ்சமேனும் வாலிபத்தினுடைய தவறுகள் ஏதாவது நிகழ்ந்திருக்குமா அவர்களிடத்தில்? அப்படி பரிசுத்தமாகவே இருந்த அனஸ் ரலியல்லாஹு தான் கேட்கிறாங்க, எனக்கு சிபாரிசு செய்வீங்களா யார சொல்லலாம். நாங்க செய்யறேன் அப்படின்னாங்க. அன ஃபாயிலுன் அப்படின்னாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு கேட்க, உங்களை நான் எங்க தேடுவேன், உங்களை நான் எங்க தேடுவேன், நாளைக்கு மறுமை எவ்வளவு பெருசு, ஒட்டுமொத்த மாந்தர்கள் நிப்பாங்களே, உங்களை பார்க்க முடியாது யார சொல்லலாம். இப்ப நினைச்ச உடனே வந்துடுறேன், ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னா வந்துடுறேன், இதை உங்க வீட்டு வாசல்ல கிடக்குற, நாளைக்கு மறுமையில உங்களை பார்ப்பேன்னு கேட்டாங்க. பயந்தாங்க. பல முறைகள் பார்த்த ஹதீசுகளாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த ஹதீஸை கடக்க முடியாது. எத்தனை முறைகள் இந்த ஹதீசுகளை நாம் வாசித்திருக்கிறோம், எத்தனை முறைகள் இந்த ஹதீஸை பேசி இருக்கிறோம். அவங்களாலேயே பார்க்கறதுக்கு கஷ்டப்படும்னு சொன்னா இந்த பாவிகளால் எப்படி பெருமானாரை சந்திக்க முடியும் என்ற பயம். நம்மால் எப்படி சந்திக்க முடியும்? சாதாரண இந்த சின்ன கூட்டங்களிலேயே நான் வந்தேன்னு பார்த்தீங்களான்னு யாராவது கேட்டா வந்தீங்களான்னு கேட்கிறோமே. ஒட்டுமொத்த மாந்தர்களும் சூழ்ந்திருக்கிற சபையில் பெருமானாரை நாம் சந்தித்தல் என்பது பெரிய பாக்கியம். அது நமது ஈடெடுத்ததின் அடையாளம். அல்லாஹ் நமக்கு அதை நசீபாக்கி தருவானாக. உதுலுபனி அவ்வலன் மா தத்துலுபனி இந்த சிராத். சிராத் என்கின்ற அந்த மெல்லிய பாதை, நரகத்தின் முதுகின் மேலால் போடப்பட்டிருக்கிற பாதை, அதை கடப்பதற்கு என் உம்மத்து சிரமப்படுவார்கள். நரகம் அவர்களை கவ்வி இழுத்துக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கும். ஒரு உயர்தரமா அதிகமான உஷ்ணமும் அதிகமான கூழும், ரொம்ப கூழ், உச்சபட்ச கூழுன்னு வச்சுக்கோங்க, உச்சபட்ச உஷ்ணம்னு வச்சுக்கோங்க. அதுல லேசாக கால் வைத்து எடுத்து விட முடியுமா? கை வைத்து எடுத்து விட முடியுமா? வைத்தவுடன் அப்பிக்கொள்ளும். அப்படித்தானே? வைத்தவுடன் அப்பிக்கொள்ளும். மிக உச்சபட்ச உஷ்ணம் அதில் இருக்கிறது, மிக உச்சபட்ச கூழ் இருக்கிறது. ரெண்டுமே தண்டனை தான், நரகத்தின் தண்டனை தான். இந்த உலகத்தில் பாக்கிறோமே, லேசா கொண்டு போய் ரொம்ப உச்சபட்ச கூழ் ஃப்ரிட்ஜில் திடீர்னு கை இப்படி வச்சுட்டா பட்டுன்னு ஒட்டிக்கிறது, அது எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. ஒரு உஷ்ணம் கடுமைன்னா சட்டுன்னு பிடிச்சிருது. ஒரு கரண்ட், உச்சபட்ச கரண்ட் லேசா வச்ச உடனே அவனை இழுத்து சக்கையா தூக்கி வீசிடுது. இப்படி இருக்கிற சிராத்துல கடந்துருவோமான் ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. சிராத்தை நாம் கடத்துவதற்காக இங்க நின்றுட்டு சொல்லுவேன், என் உம்மத்தை ஏறும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லிம், யா அல்லாஹ் என் உம்மத்தை கரை சேர்த்துடு, என் உம்மத்தை கரை சேர்த்துன்னு துஆ செய்வேன். இரண்டாவது, மீசானில் தராசில் வைக்கப்படுகிற பொழுது என் உம்மத்தினுடைய அமல்கள் எல்லாம் நெருக்கப்படும். சிராத்துல நின்றுட்டு இருக்கும் போது என் உம்மத்தின் நிலை குறித்து நான் சிராத்துல நின்றுட்டு இருப்பேன். அங்க உம்மத்துகள் போய்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னால அடுத்து இந்த மீசான்ல என் உம்மத்து கொஞ்சம் பேர் அங்க நெருக்கிறதுல சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, நேரம் அங்க வருவேன். அங்க வந்துட்டு நான் அங்கனுக்குள்ள நின்றுகிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கண்டுக்காம விடும்படியாகும். அவங்களுக்கு நான் சிபாரிசு செய்யறதுக்கு அங்கனுக்குள்ள வந்து நின்றுட்டு அவங்க நன்மை தட்டு கணத்திரணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் போராடிக்கிட்டு இருப்பேன். அதை கடந்து அடுத்து நான் நேர போவேன். தாகத்தால நாக்க தொங்க போட்டுட்டு நிற்பாங்க, தண்ணி கிடைக்காது. அங்க
என்னுடைய ஹவுதுல் கௌசர் நீரை என் அனுமதி இல்லாமல் யாரும் அருந்த முடியாது. என் உம்மத்துக்காக நான் அதை என் கரத்தால் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பேன். இந்த 3 இடத்திலும் சுழண்டு சுழண்டு என் உம்மத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பேன். அனசே, அந்த நேரத்துல இந்த 3ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க என்ன கண்டிப்பா பாப்பியோ அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானா. மிக கடுமையான நேரம் நாளை மறுமை. தப்புவது என்பது சாத்தியமல்ல. அல்லாஹ்வுடைய அருள் மாத்திரம் கிடைத்தால் மட்டுமே தப்பிக்க முடியும். அருள் நிறைந்த பெருமக்கள், எனவேதான் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். எந்த விதத்திலும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இந்த உலகத்தில். எனவேதான் எந்த வகையிலாவது அந்த மீசானில் நீங்கள் கனப்படுத்த முடியுமா என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க. நேரத்தின் அருமை கருதி நிறைவுக்கு வருகிறேன். ரசூலுல்லாஹ் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய அந்த சிராத்துல அந்த மீசான்ல அதிகமான நன்மைகளாக வந்து நிக்கிறதுல முதல் இடமாக நிக்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய நற்குணங்கள் அப்படின்னா. நாம என்ன செய்யறோம்னா நற்செயல்கள்னு மாத்திரம் முடிச்சுக்கிறோம். நான் தொழுதா வந்து நிக்கும்னு நினைக்கிறோம், நான் நோன்பு பிடிச்சா வந்து நிக்கும்னு நினைக்கிறோம், நான் வந்து ஜக்காத்து ஹஜ்ஜிகள்ல செஞ்சா நல்ல நன்மை வந்து நிக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நிக்கும். ஆனா அதெல்லாம் விட அதிகமாக அங்க வந்து நிக்கிறது எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நற்குணங்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு நமக்கு அதுக்கு 2வது இடத்தை தான் கொடுக்கிறோம், வணக்கத்துக்கு முதல் இடத்தை கொடுத்துறோம். எனவேதான் அந்த வணக்கத்தை வைத்தே இணக்கத்திற்கு நாம் வேட்டு வைக்கிறோம். வணக்கத்தை வைத்தே இணக்கத்தில் சச்சரவு செய்கிறோம். வணக்கத்தை வைத்தே இணக்கத்தில் பிரச்சனை பண்ணுகிறோம். ஆனால் அந்த நற்குணம் இருக்கிறதே அதுதான் முதன்மையாக வந்து நிற்கும். காரணம், நன்றாக யோசியுங்கள், இந்த பிணக்கத்தால் ஏற்படுகிற சச்சரவுகள் நாம் செய்த வணக்கத்தையும் குறைத்து விடுகிறது இல்லையா? அப்புறம் எப்படி? எனவேதான் நற்குணத்தை நீங்கள் அலங்காரமாக்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் இறை புகழ்ச்சிகளை செய்கிற பொழுது அது மீசானில் மிகுந்த இடத்தில் வந்து நிற்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் தங்களினுடைய அந்த மீசானில் நன்மைகள் கொள்ளளவுக்கு அதிகமாக நெருக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, அவங்க தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வந்து மன்கால துபர குல்லி ஸலாத்தின், தொழுகைக்கு பின்னால சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வாசகத்தை 3 முறைகள் யார் உச்சரித்து முடிப்பார்களோ அவருக்கு நெருக்கிற பொழுது நிரப்பமாகவே அவர் நன்மைகள் நெருக்கப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த ஆசையில தான் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நாங்க மாத்திரம் சொல்ல தேவையில்ல, நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. அல்லாஹ் நமது நன்மைகளை கொஞ்சம் அவன் அபரிவிதமாக அல்லாஹு தஆலா தந்து நம்மளை எல்லாம் ஈடேற்றப்படுத்துவானாக. அந்த மாதிரி அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த நன்மை தட்டுல கணத்து நிக்கிறதுல உள்ளது உங்க உறவுகள் குடும்பங்களுக்கு நீங்க தாராளமா செலவு செய்யறதுன்னாங்க. தாராளமா செலவு செய்யறது, அவங்களுக்கு போதுமானதை கொடுக்கிறது அப்படிங்கிறது. அல் இன்ஃபாக், செலவு செய்தல், அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு தொகைகளும் இருக்குது, அது நாளை மறுமையில் அப்படியே வந்து நிற்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் நிறைவாக இருக்கிறது. இந்த ரமலான் நம்மை விட்டும் விடைபெறுகிற இந்த வேளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது நன்மைகளில் எந்த குறைவும் இல்லாமல் பாதுகாப்பானாக. நாம் செய்த துன்பங்களும் குற்றங்களும் துரோகங்களும் அதிகம், நமக்கே தெரியும். கண்மூடி நம் மனசாட்சி இடத்தில் கேட்டால், நீ ஒரு நாளில் செய்கிற நன்மை அதிகமா பாவம் அதிகமா என்று கேட்டால் மனங்கள் கூட நமது முகத்தில் காரி உமிழும். இது என்ன கேள்வி என்று. எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு பாவங்கள், இவைகளுக்கிடையில் நன்மை குறித்து உனக்கு சிந்தனையும் வருகிறதா என்ற சிந்தனை அது கிளப்பும். அப்படி இருக்கிற பொழுது இறை சமூகத்தில் நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு வேறு வழியே இல்லை. ஏதாவது சிபாரிசுகள் வந்தால்தான், அல்லாஹ்வின் கருணை பொழிந்தால், அன்னலாரின் ஷஃபாஅத்து கிடைத்தால், இது மாதிரி ரமலான்கள் நமக்கு எனக்காக வேண்டி பசித்திருந்தான் யா அல்லாஹ், எனக்காக வேண்டி அவன் வந்து இச்சைகளை கட்டுப்படுத்தி இருந்தான் யா அல்லாஹ், எனக்காக வேண்டி இரவெல்லாம் நின்றான் யா அல்லாஹ், அந்த குர்ஆன் என்னுடைய வார்த்தைகளை செவிமடுத்தான் யா அல்லாஹ், அதை ஓதும் போது நின்று கேட்டான் யா அல்லாஹ் என்று இவைகளெல்லாம் செய்கிற சிபாரிசுகள் இறை சமூகத்தில் நம்மை அங்கிருந்து அடுத்த கட்டமான சொர்க்கத்திற்கு நம்மை நகர்த்தி செல்லும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு சாதகமாக்கி தருவானாக. கடைசி ஜும்மா என்று இந்த ரமலான் ஆகிவிடாமல் பல ரமலான்களை நாம் அடைகிற பாக்கியத்தை தருவானாக.
இது மாதிரி ரமதானினுடைய பல ஜும்மாக்களை தொடுகிற நன்னசீபோடு அல்லாஹ் நமக்கு நீடித்த ஆயுளை ஆரோக்கியத்தோடு நசீபாக்குவானா. ரமலானின் பரக்கத்தினால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானா. எல்லா விதமான நன்மைகளையும் குறைகள் தான் என்றாலும் கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹ் நாம் நமது நாவு, நமது உள்ளங்கள், நமது சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் எதுவும் மிகுந்த பாக்கியமான நல்லமல்களையே வெளிப்படுத்த அருள் செய்வானாக. யாருக்கும் நம்மால் அநீதங்கள் நிகழ்ந்து விடாமல் பாதுகாப்பானாக. சொல்லால், செயலால், எண்ணத்தால் உள்ள எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பானாக. நாளை நன்மை தட்டு கனத்து முருகி நன்மையால் மாத்திரம் இருக்க அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஈதுல் ஃபித்ரினுடைய அந்த அறிவிப்பு மாத்திரம், ஜக்காத்துல் ஃபித்ர் பெருநாளைக்கான செலவுகள் போக மிச்சம் இருக்கக்கூடிய அனைவர்களும் ஜக்காத் ஏழைகளுக்கான அந்த தர்மத்தை கொடுத்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு நம்ம பள்ளியில் நம்ம என்ன செய்யறோம், முன்னாடியே நீங்களாம் கொடுக்க முடியும்னு அவங்க குடும்பத்தில் இருப்பாங்கன்னு நீங்க அரிசி நீங்களே வாங்கி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி சூழல்கள் அமையாது என்றால் நீங்கள் முன்கூட்டியே கொடுத்து விட்டால் தான் அதற்கான நபர்களை தேர்வு செய்ய வேண்டும், அதற்கான பொருளை வாங்கி முன்னே வைத்து கொடுக்க வேண்டும் என்பதால் நீங்கள் அப்படி இதுவரை கொடுக்காமல் இருந்தால், அந்த திட்டம் இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்துங்க. உங்க உறவு பக்கத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு நேரடியாக கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல அந்த வாய்ப்புகள் தப்பி போய்விடும் அப்படின்னு சொல்லி இருந்தா காரணத்தை சொல்லி தப்ப இன்னைக்கு ஷைத்தான் நமக்கு பல விஷயத்த சொல்லுவான். யாராவது கொடுத்துக்கலாம் அப்படிமா, அதுக்கப்புறம் அப்படியே மறக்கடிச்சிருவான். கரெக்டா இங்க வரும்போது தான் நினைவுபடுத்துவான். அந்த நேரத்துல சரியான முறையாக அதை கொடுக்க முடியாத சூழல் உருவாகி விடலாம். எனவே தாமதப்படுத்தி விட வேண்டாம், இப்பொழுதே நீங்கள் அதற்கு சரியாக அதை நீங்கள் நிறை செலுத்தி விடுங்கள் என்ற ஒரு அன்பான ஒரு அறிவிப்பை தருகிறேன். அத்தோடு பெருநாளினுடைய அந்த நாளில் இந்த திடல் தொழுகைகள் அப்படிங்கிற பிரச்சனைகள் உருவாகும். திடல் தொழுகைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இடப்பற்றாக்குறையால் ஏற்படுத்தி வைத்தார்கள் ஒன்று. இரண்டாவது, மதீனாவில் அதற்கென்று மாத்திரம் ஒரு திடல் இருந்தது, பெருமானார் அமைத்தார்கள். இன்னைக்கு வாடகைக்கு எடுத்து யாரோ இன்னொரு அன்னைக்கு ஒரு இதுல பாக்குறேன், ஒரு கிறிஸ்துவ இடம், பிரச்சனை இல்லை, ஒரு கிறிஸ்துவ காலேஜ், அந்த காலேஜ் அதோடைய இதுல அல்லது அவங்களுடைய மதஸ்தான வைத்திருக்கக்கூடிய இடத்தினுடைய அந்த பகுதியில அவங்க எடுத்து நடத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நீங்களும் பார்த்திருப்பீங்க, எல்லாம் வாடகைக்கு எடுத்து நடத்துறது. அப்புறம் கிரவுண்டு அது இதுன்னு எல்லாம், அதெல்லாம் ஈது திடல் ஆகாது. அவைகள் எல்லாம் வாடகைக்கு எடுத்து ஏதோ நிறுவனங்களுக்காக நடத்தப்படுவதை போன்று அமைகிறதே தவிர, திடல் தொழுகை என்பது அனைவர்களும் ஒன்று கூட வேண்டும். அவர்களே யாரு திடல் தொழுகை என்று ஆரம்பத்தில் துவங்கினார்களோ அவர்களே ஒருத்தன் காலையில 10 மணிக்கு இன்னொருத்தன் 11 மணிக்கு என்ற நிலைகளை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் நடக்குது. அதனால் அது சுன்னத்து கிடையாது. இப்பொழுது நடக்கிற திடல் தொழுகை சுன்னத்து கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய கல்லாவை நிறைத்துக் கொள்வதற்காக அவர்கள் பல ஹதீசுகளை திரித்து சொல்லலாமே தவிர அவைகள் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவில் இருந்த தோழர்களுக்கு பெருமானார் பள்ளியில் சென்று தொழுங்கள் என்றார்கள். காரணம், அங்கு அந்த விசாலம் சூழல் இருந்தது. மதீனாவில் சிறியது, அதற்கப்புறம் வடிவமைக்கப்பட்டது என்பதை எல்லாம் தெரியும். இப்பொழுதும் மக்காவிலும் மதீனாவிலும் கூட நடக்கத்தான் செய்கிறது, அங்குதான் நடைபெறுகிறது. உண்மையிலேயே தடை என்று இருந்திருக்குமே, ஆனால் ஏதோ தடை போன்று பள்ளிகள் தொழுவது ஏதோ நன்மைகளில் குறைவு போன்று என்று இருந்திருந்தால் அங்கே அப்படி தொழ முடியுமா? இப்பொழுதுதான் வைத்திருப்பார்களா என்பதையெல்லாம் காலகாலத்திற்கும் நடக்கிற நிகழ்வை குறித்து யோசனை செய்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் பள்ளிகளில் சென்று தொழுங்கள். அதுதான் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி காட்டும். இப்பொழுது அதெல்லாம் விசாலமாக அமைகிறது, சூழல்களும் சாதகமாக எல்லா பள்ளிகளும் இருக்கிறது. ஹைர், நம்ம பெருநாள் தொழுகை 2 இதாக வைத்திருக்கிறோம். ஒன்று காலை 7 மணிக்கு என்று சுபுகுக்கு வந்துவிட்டால் அப்படியே அவர்கள் தொழுகையிலும் பங்கெடுத்து செல்ல முடியும் என்கின்ற அமைப்பில் முதல் ஜமாத் அப்படி வச்சிருக்கு. இரண்டாவது ஜமாத் 8:30க்கு வைக்கப்பட்டிருக்கிறார். சற்று அவர்கள் ஒரு கடையில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க இருவர்களும் பிரித்துக் கொள்ள முடியும், இப்படி வைத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இவைகளையும் தாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பெருநாளைக்காக வருகிற பொழுது உணவு அருந்தாமல் வர வேண்டும், உணவு அருந்தி விட்டு வர வேண்டும். ஏன்னா நோன்பு பெருநாள், இவ்வளவு நாட்கள் நாம் உணவு அருந்தாமல் இருந்திருக்கிறோம். எதையாவது சாப்பிட்டு விட்டு ஒரு பேரீச்சங்கனியாவது நாம் உட்கொண்டு விட்டு நாம் வருவது சுன்னத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பள்ளிகள்ல என்ன செய்வாங்க, பேரீச்சங்கனி வச்சிருவாங்க, அப்படி இருக்கும்.
அப்படி யாராவது நீங்க வைக்கிறனாலும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பத்துல உள்ளது. பள்ளிகள் வைக்கணும்னா வைப்பாங்க, நாம ஏதாச்சும் பேரிச்சங்கனிகள் தாரா வைக்கிறனால வைக்கலாம். வர்றவங்க அது ஒரு பேரிச்சங்கனி எடுத்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. அது ஒரு சுன்னத் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற பொழுது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து மீண்டும் விடை பெறுகிற பொழுது வேறு வழியை தேர்ந்தெடுப்பது சுன்னத் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாளில் நமக்கு கூலி வழங்கப்படும் நாள் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்று கொஞ்சம் நீங்கள் அல்லாஹ் உங்களிடத்தில் தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, அன்று காணக்கூடியவர்களிடத்தில் நீங்கள் தாராளமாக நடந்து கொள்ளுங்கள். அதற்கு 2 வழிகளை நமது இஸ்லாம் சொல்லி காட்டும். ஒன்று, யாரிடத்திலேயும் அன்பொழுக முசாஃபஹா செய்து முஆனகா செய்து உங்களுடைய அந்த பரஸ்பரத்தை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சந்தோஷப்படுவான், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஏழைகளுக்கு உரியவர்களுக்கு உங்களால் முடிந்த தானங்களை தொகைகளை சதக்காவாக ஹதியாவாக அன்பளிப்பாக செலுத்த வேண்டும் என்றே நீங்கள் முடிவு செய்துவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறுங்கள், அதற்கான பங்களிப்போடு வெளியேறுங்கள் என்று பெருமக்கள் சொல்வார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நமது எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி உண்மை பெருநாளாக நமது நோன்பு பெருநாள் அமைய அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுடைய உணவின் நேரத்தையும் எடுத்துக்கொண்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.